1960ஆம் ஆண்டு சுங்கை பிசி தமிழ் பள்ளி உருவானது. இப்பள்ளி குயோ கம்பத்தமிழ் இன மக்களின் தேவைக்காக அமைக்கப்பட்டது. இப்பள்ளி 1964ஆம் ஆண்டு தீக்கிரையானது. பள்ளி எரிந்து போனதால் மாணவர்கள் அருகில் உள்ள காங் ஹான் சீன பள்ளியில் தற்காலிகமாக பயின்றனர். இப்பள்ளி நிறுவப்பட்டு மீண்டும் இயங்க துவங்கியது. மீண்டும் 10ஆம் தேதி 6ஆம் மாதம் 2000 தீக்கரியாகியது. இவ்விபத்துக்கான காரணம் இப்பள்ளி மிகவும் மோசமான நிலையில் இருந்தமையே என்று தெரிய வந்தது. அதன் பின் இப்பள்ளி எல்லா வசதிகளும் அமைந்த பள்ளியாக நிர்மாணிக்கப்பட்டது. அதற்கு முன்பு அந்த பள்ளிக்கூடம் குயோ என்ற ஊரில் இருந்து தீயினால் அழிந்ததினால் அந்த பள்ளிக்கூடம் குயோவிலிருந்து சுங்கை பிசிக்கு மாற்றப்பட்டதாக வரலாறு உண்டு. அக்காலகட்டத்தில் பெரும்பாலான மாணவர்கள் குயோ மைன்ஸ் என்ற பகுதியிலிருந்து கல்வி கற்க வந்திருந்தார்கள். டிசம்பர் 1, 2015 சுங்கை பிசி தமிழ் பள்ளியில் மற்றும் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது. இப்பள்ளியின் பின்புற சுவர் இடிந்து விழுந்தது. மாணவர்கள் அருகில் உள்ள சுங்கை பிசி தேசிய பள்ளியில் தற்காலிகமாக பயின்றனர். இடிந்த சுவர் புதுப்பிக்கப்பட்டது. ஜூலை மாதம் 2016 மீண்டும் இப்பள்ளி தனது கட்டடத்தில் செயல்பட தொடங்கியது. சுங்கை பிசி தமிழ் பள்ளி மாணவர்கள் பல துறைகளில் சாதனை புரிந்து இப்பள்ளியின் வரலாற்று புத்தகத்தில் பெயர் பதித்துள்ளனர். அவர்களில் வினோத் என்ற மாணவன் 2013 காற்பந்து போட்டியில் கூட்டரசு பிரதேசத்தை பிரதிநிதித்து தன் திறமைகளை காட்டினார். செல்வன் திருவெங்கடேஷ் சிறந்த விளையாட்டாளராக வலம் வந்தார். அது மட்டுமின்றி சுங்கை பிசி தமிழ் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பல துறைகளில் வெற்றி வகை சூடி உள்ளனர். இம்மாணவர்கள் கராத்தே, தெக்வாண்டோ, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளின் பரிசுகள் பல பெற்றுள்ளனர். மேலும் சில மாணவர்கள் இசைத்துறையிலும் நடனத்துறையிலும் தங்கள் படைப்புகளை படைத்துள்ளனர். அண்மையில் நிகழ்ந்த விளையா மாநில தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான மாய்வல் FC காற்பந்து போட்டியில் சுங்கை பிசி தமிழ் பள்ளி மாணவர்கள் சாம்பியன் பட்டத்தை வென்று இப்பள்ளியின் சாதனை பட்டியலின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்தனர்.